சரி, நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்யூட்டேஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா, கம்யூட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்யூட்டேஷன் தமிழ்லேயும் கம்யூட்டேஷன் தான், கம்யூட்டேஷன் இப்படி தான் எழுதியிருப்பாங்க தமிழ்லேயுமே. ஸோ இந்த கம்யூட்டேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்யூட்டேட்டர்னால் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கம்யூட்டேட்டர்னால் என்ன? கம்யூட்டேட்டர்னா ஏசியை டிசியாக மாற்றுறதுண்ணா. ஏசி டிசியாக மாற்றுறது இல்லையா, அதுதான் கரெக்டாக அது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரேட்டட் இஎம்எஃப், அதாவது ஜென்ரேட்டர் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த மின்னியக்கு விசை அப்படிங்கிறது. சரிங்களா, உற்பத்தி ஆகக்கூடிய மின்னியக்கு விசை எப்படி இருக்கும் அப்படின்னா வைண்டிங்கில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்னியக்கு விசை, சரிங்களா, மின்னியக்கு விசை எப்படி இருக்கும் அப்படின்னா ஏசியாக இருக்கும். என்னவாக இருக்கும்? ஏசியாக இருக்கும். அதாவது இந்த ஃபார்மில் தான் வந்து இந்த மாதிரி சைன் வேவில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆர்மேச்சர் கண்டக்டரில் இஎம்எஃப் உற்பத்தி ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்கிறோம். ஸோ இது என்னவாகும் அப்படின்னா நமக்கு டிசியாக தான் வேணும், ஏன்னா அது டிசி மிஷின் டிசியாக தான் வேணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த வேவ் ஃபார்மை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறத ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா, இப்படி கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதை பேர் தான் கம்யூட்டேட்டர்னு சொல்கிறோம். இந்த கம்யூட்டேட்டரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் சுவிட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்யூட்டேட்டர் மெக்கானிக்கல் சுவிட்ச்னு சொல்கிறாங்க. இது என்ன, அதாவது மெக்கானிக்கல் சுவிட்ச்னு சொல்கிறத விட மெக்கானிக்கல் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெக்டிஃபையர் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏசியை பல்சேட்டிங் டிசியாக கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா, ஸோ இப்போ இதை பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹாஃப் சைக்கிள் இருக்குது இந்த இடத்துல இல்லையா, ஒரு ஹாஃப் சைக்கிள் இருக்குது, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இது வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், அதாவது என்னது இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் கரண்ட் இந்த பீக் டு பீக் வந்து ப்ளஸ் கரண்ட் மூவ் ஆனிச்சு அப்படின்னா ஸோ +1 அப்படிங்கிற கரண்ட் வந்து இது வரைக்கும் இதில் ஃப்ளோ இருந்துச்சுன்னா இதே மீன் டைமில் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் -1 ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த பீக் டு பீக் வந்து -1 ஃப்ளோ ஆகும். சரிங்களா, ஸோ அப்போ நெட் வேல்யூ பார்க்கணும் நம்ம. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவில் இருக்கா. ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹாஃப் பகுதி வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அடுத்த ஹாஃப் பகுதி எப்படி இருக்குது? நெகட்டிவில் இருக்கா இல்லையா. ஸோ அப்போ கரண்ட் என்ன ஆகுது? கரண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகுது. ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த இடத்துல என்ன ஆகுது? ரிவர்ஸ் ஆகுது. சரிங்களா, கரண்ட் என்ன ஆகுது? ரிவர்ஸ் ஆகுது. சரிங்களா, இது வரைக்கும் ப்ளஸில் இருந்த கரண்ட்டு இந்த பகுதியை கடந்து போகும்போது ரிவர்ஸ் ஆகுது. இந்த மாதிரி கரண்ட் ரிவர்சல் நடக்குது இல்லையா. ஸோ கரண்ட் ரிவர்சல் நடக்கும்போது அந்த ப்ரெஷஸில் வந்து அதாவது ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கக்கூடிய ப்ரெஷஸில் ஒரு சில ஸ்பார்க்கிங் ஏற்படும். சரிங்களா, ஸ்பார்க்கிங் ஏற்படும். ஸோ அதுக்கு முன்னாடி கம்யூட்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த நார்த்து போல் சவுத்து போல் இருக்கு இல்லையா, அதாவது ஆர்மேச்சர் சுற்றுறப்ப ஆர்மேச்சர் கண்டக்டரில் ஆர்மேச்சர் சுற்றுது இல்லையா. ஸோ இப்படி தான் இதான் ஆர்மேச்சர்னு சொல்லியிருக்கோம் நம்ம, இதுதான் ஆர்மேச்சர் சொல்லியிருக்கோம். இந்த ஆர்மேச்சர் சுற்றும் போது இந்த ஆர்மேச்சர் கண்டக்டர், இது உள்ள ஆர்மேச்சர் கண்டக்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆர்மேச்சர் கண்டக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து போல், இந்த பக்கம் நார்த்து போல் இருக்கும், இந்த பக்கம் சவுத் போல் இருக்கும். ஸோ இந்த நார்த்து போலில் ரைட்டுங்களா கரண்ட் ஒரு திசையில் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த நார்த்து போலில் கரண்ட் இந்த திசையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த சவுத்து போலில் கரண்ட்டு எதிர் திசையில் இருக்கும். சரிங்களா, எதிர் திசையில் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்துலேயும் மாறி மாறி இந்த திசை வந்து இருக்கும். ரைட்டுங்களா, இந்த மாதிரி மாறுபடுற திசை இருக்கு இல்லையா. ஸோ அது எதில் நடைபெறும் அப்படின்னா இந்த ஆக்சிஸ் பேர் என்னன்னு சொல்லியிருந்தேன், இந்த ஆக்சிஸ் பேர் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஆக்சிஸ் பேரை வந்து MNA GNA இது ரெண்டும் ஒன்றா இருக்கணுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்த்தோம். ரெண்டும் ஒன்றா இருக்குன்னு சொல்கிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரஷ் ஆக்சிஸில் தான் நடக்கும். சரிங்களா, இந்த கரண்ட்டோட திசை எதிர்த்து அந்த மாறுபடுற நிகழ்ச்சி இந்த இங்கே இப்போ நார்த்து போலில் பாசிட்டிவ் திசை இருக்குது, சவுத்து போலில் நெகட்டிவ் திசை இருக்குன்னா இந்த திசை மாறுபடுற அந்த விஷயம் வந்து இந்த ப்ரஷஸில் தான் நடக்கும். ஓகேவா, இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் மாறுபடுற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காயில் வந்து அந்த ப்ரஷ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஓகேங்களா, அந்த ப்ரஷ் வந்து என்ன ஆகிடும்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குது இல்லையா, இந்த ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும்போது இந்த காயிலில் கரண்ட் போகிற திசை இருக்கு இல்லையா, அந்த திசை வந்து இந்த MNAவை கடக்கும்போது சரிங்களா கடக்கும்போது ஒரு ஸ்பார்க்கிங் இருக்கும். ஸோ இந்த கடக்கிற நிகழ்ச்சிக்கு தான் என்ன சொல்கிறான்னா கம்யூட்டேஷன் சொல்லி சொல்கிறான். அதை தான் நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக சொல்லிட்டோம். அதாவது இது வந்து ஒரு திசையில் இருக்குது, இது ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா
மைனஸில் இருக்கும். இந்த திசை என்ன மைனஸில் இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா, இந்த இடத்துல கரண்ட் ரிவர்ஸ் ஆகுது இல்லையா, இது வரைக்கும் ப்ளஸ்ஸு, இந்த ஜீரோவை கடந்து போகும்போது மைனஸ் ஆகுது இல்லையா. இந்த கரண்ட் ரிவர்சல் எங்கே நடக்கும்னா அந்த ப்ரஷோட ஆக்சிஸில் நடக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறான்னா கம்யூட்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறான். காயில் வந்து எவ்வளோ நேரம் ஷார்ட் ஆகிருக்குதோ அந்த பீரியடை தான் கம்யூட்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா, இந்த காயில் ஷார்ட் ஆகிறதெல்லாம் இப்போ என்னன்னு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த காயில் ஷார்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ காயில் ஷார்ட் ஆகிறதெல்லாம் வந்து எப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். சரி, இப்போ பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன், ஒரு இப்போ வந்து ஆர்மேச்சர் கண்டக்டர் இந்த மாதிரி இருக்குது. ஒரு 3 ஆர்மேச்சர் கண்டக்டர் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா, இந்த ஆர்மேச்சர் கண்டக்டரை இதுக்கு இந்த மாதிரி போடுறீங்க. இது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து இதை பொறுத்த மட்டும் கம்யூட்டேஷன், அதாவது எப்படின்னா கம்யூட்டேட்டர் செக்மெண்ட். இப்போ ஏ, இந்த இதுக்கு நான் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த காயில் கேபிட்டல் ஏ, இந்த காயில் கேபிட்டல் பி, இந்த காயில் கேபிட்டல் சி. சரிங்களா, அப்படி எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டை ஸ்மால் ஏ, சரிங்களா, ஸ்மால் பி, இதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்மால் சி. ஸோ இதை நான் சொல்கிறேன் ஸ்மால் சின்னு சொல்கிறேன். ஸோ இந்த டைமில் ஓகேவா. இப்போ வந்து இந்த ஏலையும் பிலையும் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போகுது, கரண்ட்டு இந்த டைரெக்ஷனில் போகுது. ஆனால் சியில் இருக்கக்கூடிய ஆர்மேச்சர் கண்டக்டரில் மட்டும் இந்த திசையில் கரண்ட்டு போகுது, அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரண்ட் வருது. சரிங்களா, ஒரு உதாரணத்துக்கு இதில் 2 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகுது, இதில் 2 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலேயும் 2 ஆம்ஸ், இந்த 2 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகிற திசை இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த 2 ஆம்ஸில் ஃப்ளோ ஆகிற திசை இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, சரி ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள். இந்த 2 காயிலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த செக்மெண்ட் வந்து ஏங்கிற கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்லேயும், ஸோ இந்த பிசிங்கிற காயிலுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த கண்டக்டர் வந்து பிங்கிற அந்த கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்லேயும் இருக்கிறதா வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சரிங்களா, உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே போகிற கரண்ட்டும் இதில் ஃப்ளோ ஆகும், இதில் போகிற கரண்ட்டும் இதில் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போது 2 + ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2 ஆம்ஸ் கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இந்த காயில் 2 ஆம்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த காயில் 2 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லுதேன். இது இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இது இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ரெண்டும் உள்ளே வரும்போது எத்தனை ஆம்ஸாக மாறிடும், எத்தனையாக மாறிடும், இது ரெண்டும் உள்ளே வரும்போது 2 ஆம்ஸ் எவ்வளோங்க மாறிடும், 4 ஆம்ஸாக மாறிடும். சரிங்களா, 4 ஆம்ஸாக மாறிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த கம்யூட்டேட்டர் எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, கம்யூட்டேட்டர் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்யூட்டேட்டர் மூவ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அது வந்து வேறு திசையில் இருக்கும். சரிங்களா, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இந்த கம்யூட்டேட்டர் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கம்யூட்டேட்டர் செக்மெண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. சரிங்களா, இந்த கம்யூட்டேட்டர் செக்மெண்ட் இந்த மாதிரி மூவ் ஆகுது. இந்த பக்கம் இங்கே இல்லை, அதாவது வந்து ரைட்டு டு லெஃப்ட்டுக்கு இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது இப்படி கம்யூட்டேட்டர் செக்மெண்ட். சரிங்களா, சரி இப்போ பாருங்கள். இப்போ ப்ரஷஸ் தானே இந்த கரண்ட்டை கலெக்ட் பண்ணணும் இல்லையா. இந்த கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்லேருந்து எது கலெக்ட் பண்ணோம், ப்ரஷஸ் தான் கலெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் வந்து இது முழுமையாக, இந்த ப்ரஷ் வந்து முழுமையாக இந்த பிங்கிற கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டில் இருக்கிறதா நம்ம எடுத்துக்குவோம். பிங்கிற கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டில் இருக்கிறதா நம்ம எடுத்துக்குவோம். இப்படி கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரஷ் வந்து எவ்வளோ ஆம்ஸை வந்து இப்போ கலெக்ட் பண்ணோம், இந்த ப்ரஷ் எவ்வளோ ஆம்ஸாக கலெக்ட் பண்ணோம், இங்கே 2 ஆம்ஸ் வந்திருக்கு, இங்கே 2 ஆம்ஸ் வந்திருக்கு. இந்த ரெண்டுக்கும் சேர்த்து எத்தனை ஆம்ஸு, 4 ஆம்ஸு. அப்போ அந்த ப்ரஷ் எத்தனை ஆம்ஸை கலெக்ட் பண்ணோம், 4 ஆம்ஸை கலெக்ட் பண்ணோம். சரிங்களா, 4 ஆம்ஸை கலெக்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ப்ரஷ் வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் மூவ் ஆகுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ அடுத்த டயக்ராம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதே செக்மெண்ட்டு தான், இது ஏன்னு வச்சுக்கோங்க, இப்போ பின்னு வச்சுக்கிறீங்க. ஓகேவா, நான் ஸ்பார்க் ஆகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா. இப்போ எப்படி ஸ்பார்க் ஆகுது இல்லை என்ன மாதிரி கிடக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், அதே 3 கம்யூட்டேட்டர் செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வைண்டிங் போடணும். சரிங்களா, இந்த வைண்டிங் ரொம்ப முக்கியம். 1 2 3. சரிங்களா, இது ஏபிசி, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சின்னு சொல்லிட்டு 3 காயில் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஆர்மேச்சர் காயில் 3 காயில், கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி. சரிங்களா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், இதில் கனெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த காயில் அதே கேபிட்டல் ஏலையே இப்படி கேபிட்டல் ஏ, சரிங்களா, ஏ, அதுக்கப்புறம் பிசி. ஸோ இது ஸ்மால் ஏ, இது ஸ்மால் பி, இது ஸ்மால் சி, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷ் இருக்கு இல்லையா, ப்ரெஷ் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா, ப்ரெஸ்ஸு இந்த பியில் முழுசாக கண்டக்டரில் இருந்துச்சு இல்லையா, அப்படி முழுசாக கண்டக்டரில் இல்லாமல் கொஞ்சோண்டு ஏலையும் கவனிங்க, கொஞ்சோண்டு ஏலையும் முக்கால்வாசி பிலையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு முக்கால்வாசி பிலையும் இருக்குது, சரிங்களா. இப்போ எப்படி இருக்கும், இப்போ எப்படி இதனோட டாமினேஷன் இருக்கும் இங்கே பாருங்கள். இப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இதில் 2 ஆம்ஸ் கரண்ட் தான் போகும், சரிங்களா. இதில் 4 சொன்னேன் இல்லையா, 4 சொன்னேன், இப்போ 4 போகாது இதில், சரிங்களா. அதாவது இந்த டைரெக்ஷனில் 1 ஆம்ஸும் இந்த டைரெக்ஷனில் 2 ஆம்ஸும் இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ பார்க்கையில் ஏன் அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த ப்ரெஷ்ஷோட கான்டாக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் போய்டும், ஓகேவா, கொஞ்சம் போய்டும். அப்போ என்ன ஆகும், இதில் 1 ஆம்ஸ் இருக்கும், இதில் 3 ஆம்ஸ் இருக்கும். அப்போ மொத்தமாக சேர்த்து 4 ஆம்ஸ் வரும், சரிங்களா. 4 ஆம்ஸ் கரண்ட் வரும். இதுதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா, அந்த ப்ரெஷ்ஷு ஷிஃப்ட் ஆகுது இல்லையா, ஷிஃப்ட் ஆகும்போது இந்த கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டில் ஒரு விதமான ஸ்பார்க்கிங் இருக்கும், சரிங்களா. அந்த கரண்ட் ரிவர்சல் இந்த இடத்துல நடக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு டைரக்ஷன் போட்டு பார்த்தா தெரியும். ஸோ இது ரெண்டும் 1 ஆம்ஸ் சொல்லிட்டேன், இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஷ்ஷு வந்து ஏக்கும் பிக்கும் காமனான பகுதியில், இப்போ இதில் வந்து 3 பங்கு இருக்குது, இந்த பியில் 3 பங்கு இருக்குது, ஏல 1 பங்கு இருக்குது. இப்போ என்னவாகும் அப்படின்னா பாருங்கள், அடுத்த தடவை ஏ இப்படி இருக்குது, பி இந்த இடத்துல இருக்குன்னா இந்த ப்ரெஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, ஏலையும் பிலையும் சரிசமமாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி சரிசமமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, இங்கிட்டிருந்து இப்படி தானே இந்த டேரக்ஷனில் தானே மூவ் ஆகுது. ஸோ இப்போ சரிசமமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், சரிசமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நடுவில் போகிற காயில் இருக்கு இல்லையா, அந்த நடுவில் போகிற காயிலில் எந்த அம்சம் ஃப்ளோ ஆகாது. ஸோ நடுவில் போகிற காயிலில் எந்த அம்சம் ஃப்ளோ ஆகாது. ஸோ அதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா. இது இங்கே இருக்கும், ஸோ இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறது இந்த இடத்துல இருக்கும், சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகும், அதே டைமில் இந்த இடத்துல 2 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இந்த இடத்துல எந்த ஆம்ஸும் ஃப்ளோ ஆகாது, அப்போ டைரெக்ஷன் ரிவர்சல் நடக்கும். ஸோ இது இந்த டைரெக்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகும், இது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இப்போயும் இங்கே 4 ஆம்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் ரிவர்ஸ் ஆகும், சரிங்களா. எப்போ கரண்ட் ரிவர்ஸ் ஆகும், இந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த செக்மெண்ட் வந்து ஒரு கம்யூட்டேட்டர் செக்மெண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ப்ரெஷ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது இந்த காயில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும், சரிங்களா. ஷார்ட் சர்க்யூட் ஆகும், அந்த டைமில் கரண்ட் ரிவர்சல் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். இந்த ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் இது தான், சரிங்களா. இதுதான், இது புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா, புரியுதா. இது ஒரு வேவ் ஃபார்முக்கு போட்டு காட்டேன் 3மே. இதே மாதிரி அடுத்த சைக்கிளுக்கும் இதே மாதிரி நம்ம போடலாம், சரிங்களா. இதாவது புரியுதா. ஸ்பார்க் எப்போ வரும் அப்படின்னா, இந்த ப்ரஷஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரஷஸில் வந்து தீப்பொறி வந்துச்சுன்னா, சரிங்களா, ப்ரஷஸில் வந்து ஸ்பார்க்கிங் வந்துச்சு அப்படின்னாவே அது வந்து புவர் கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், சரிங்களா. புவர் கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸ்பார்க்கு இல்லை அப்படின்னா அது வந்து ஐடியல் கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் வந்து 2 வகையாக கம்யூட்டேஷன் வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, சரிங்களா. அது சும்மா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ரெசிஸ்டன்ஸ் கம்யூட்டேஷன், அதாவது வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல டைரெக்டாக கனெக்ட் பண்ணேன் இல்லையா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இந்த இடத்துல டைரெக்டாக அப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி டைரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணுறது, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, அது ரெசிஸ்டன்ஸ் கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் இம்ப்ரூவிங் கம்யூட்டேஷன், மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் கம்யூட்டேஷன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கம்யூட்டேஷன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்போலர், இது நம்ம இன்டர்போல் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே.
ஸோ இன்ட்ரடியூசிங் இன்டர்போல்ஸை வந்து கொண்டு வருவாங்க. ஆகிட்டா இன்டர்போல் இல்லைன்னா வந்து கம்யூட்டேட்டிங் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேரை. சரிங்களா, இன்டர்போல்ஸ் ஆர் கம்யூட்டேட்டிங் போல்ஸ் இது ரெண்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அதாவது இந்த கம்யூட்டேட்டிங் போல்ஸ் அப்படின்னா இப்போ மெயின் போல், இப்போ 2 போல் மிஷின்னா இப்படி NSன்னு இது மெயின் போல் இருக்கும். சரிங்களா, மெயின் போல் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஆர்மேச்சர் இப்படி இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்போல்ஸ் அப்படின்னா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆக்சஸில் இன்னொரு போலை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்துன்னு இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா காம்பன்சேட்டிங் வைண்டிங் சுற்றி வச்சுருப்பாங்க. சரிங்களா, இது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா காம்பன்சேட்டிங் வைண்டிங் சுற்றி வச்சுருப்பாங்க. இதில். சரிங்களா, ஸோ இதை தான் சொல்கிறாங்க, இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. சரிங்களா, ஸோ இது மூலியமாக வந்து பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது 2 வகையான இதை வந்து பண்ணோம். இந்த காம்பன்சேட்டிங் வைண்டிங் வந்து எதுக்காக அப்படின்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷனில் உருவாகக்கூடிய எம்எம்எஃப்பை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்துவாங்க. சரிங்களா, இன்டர்போல் வைண்டிங்கில் கொடுத்துருக்கக்கூடிய, அதாவது இன்டர்போல் வைண்டிங்கில் நீங்கள் இதில் சப்ளை கொடுக்கும்போது இந்த காம்பன்சேட்டிங் வைண்டிங்கில் வந்து ஒரு எம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எம்எஃப் பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷனில் ஏற்படக்கூடிய அந்த எம்எஃப்பை எதிர்த்து இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. சரிங்களா, அதே மாதிரி எப்படி வந்து இதில் ஸ்பார்க் உருவாகாமல் இருக்கும் அப்படின்னா இந்த இன்டர்போல் வைண்டிங்கில் ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளக்ஸை பொறுத்த மட்டும் இந்த கம்யூட்டேஷன் நடக்கும்போது, இந்த கம்யூட்டேஷன் ப்ராசஸ் நடைபெறுற காயிலில் வந்து வெட்டும். சரிங்களா, இந்த கம்யூட்டேஷன் நடைபெறக்கூடிய காயிலில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை வெட்டுறதுனால அது ஒரு செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா, செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இந்த இஎம்எஃப் பார்த்திங்க அப்படின்னா ஆர்மேச்சரோட கரண்ட்டுக்கு நேராக இருக்கும், அதாவது நேர் விகிதத்தில் இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் எதிர் திசையில் வந்து 2 இஎம்எஃப்பையும் ஒன்று எதிர்த்து அதை கேன்சல் பண்ணிவிட்ரும். அந்த மாதிரி கேன்சல் பண்ணும்போது கம்யூட்டேட்டரில் ஸ்பார்க்கே நடக்காது. சரிங்களா, அது சொல்லுவாங்க. நீங்கள் அது என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் ரொம்பலாம் தெரிஞ்சுக்கோன்னா. ரெசிஸ்டன்ஸ் கம்யூட்டேஷன் அப்படின்னா அந்த வைண்டிங்கோட 2 வைண்டிங் அந்த ரைசரில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த கம்யூட்டேஷன் டூல் பண்ணுறது. இன்டர்போல்னால் மெயின் போலுக்கு அக்ராஸாக ஒரு குறிப்பிட்ட டேஞ்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்போல் வந்து வச்சுருப்பாங்க. இன்டர்போல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் காம்பன்சேட்டிங் காயில் வைப்பாங்க. சரிங்களா, இது வந்து என்ன பண்ணுன்னா ஆர்மேச்சர் கரண்ட்டை இந்த இன்டர்போல் உருவாகக்கூடிய எம்எம்எஃப், அந்த எம்எம்எஃப் வந்து அந்த ஃப்ளக்ஸை வெட்டுறதுனால அதில் ஒரு செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இஎம்எஃப்னால அந்த கரண்ட்டில் ஒரு ஆர்மேச்சர் கரண்ட்டு, அதாவது அந்த ஃப்ளக்ஸில் ஒரு அந்த காயிலில் ஒரு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கரண்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்மேச்சரில் உற்பத்தி ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு எதிர் திசையில் இருக்கும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதனால் கம்யூட்டேட்டரில் ஸ்பார்க் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ தான் கம்யூட்டேஷன். ஓகேங்களா, கம்யூட்டேஷன் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் கம்யூட்டேஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்யூட்டேஷன் புரியுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? டிசி ஜென்ரேட்டர்ஸ். சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் ஒவ்வொன்றும் ஜென்ரேட்டர் எழுதுகிறேன், அதனுடைய நேச்சரை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் எது எங்கெங்கே பயன்படுத்தலான்னு. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இந்த டிசி ஜென்ரேட்டரோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்துருவோம். இந்த டிசி ஜென்ரேட்டர் எப்படி பார்த்தோம்? ஃபஸ்ட்டு செப்பரேட்லி செல்ஃப்னு பிரித்தோம் இல்லையா? செப்பரேட்லி எக்ஸிடேஷன், அதாவது செப்பரேட்லி வந்து செல்ஃபு. இந்த செல்ஃபை வந்து என்ன பிரித்தோம்? 3 பிரித்தோம். 3 செல்ஃப் என்ன பிரித்தோம்? 3 பிரித்தோம். எப்படி பிரித்தோம்? சன்ட்டு, அப்புறம் சீரியஸு, அப்புறம் காம்பவுண்டு. ஓகேவா? சரி, நம்ம ஜென்ரலாக எடுத்துப்போம். இப்போ சன்ட்டு ஜென்ரேட்டர்னால் அது எங்கே பயன்படுத்துவோம்? சன்ட்டு ஜென்ரேட்டரோட இது என்னென்னா ப்ராப்பர்ட்டி என்ன, அது ஒரு நேச்சர் என்ன? சன்ட்டு ஜென்ரேட்டர்னு சொல்லியிருக்கோம்னா
கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, அதாவது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் இருக்கும். ஜென்ரேட்டருங்கிறதுனால இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படும் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு பேட்டரி நடக்காது. சார்ஜ் பண்ற இடத்துல இருக்கு. சூப்பருங்க, சூப்பர், வெரி குட். எங்கே பயன்படுத்துகிறோம், சார்ஜ் பண்ணுற இடத்துல. சூப்பர். பேட்ரி சார்ஜிங் இருக்கு இல்லையா, பேட்ரி சார்ஜிங் அந்த இடத்துல நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறோம். ரொம்ப முக்கியம். சூப்பர். வேறு வேறு ஸோ வேறு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோப்ளேட்டிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எலக்ட்ரோப்ளேட்டிங் அந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஆல்டர்னேட்டர் எக்ஸைட் பண்ணுறதுக்கு, சரிங்க, எக்ஸிடேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர், எக்ஸிடேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர் இதில் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து இந்த சீரியஸ் ஜென்ரேட்டரு. சீரியஸ் ஜென்ரேட்டரோட ப்ராப்பர்ட்டி என்ன, அதை சொல்லுங்கள். வேரியபிள் வோல்டேஜ் ஜெனரேட்டர். அப்படியா சொல்கிறது? பொதுவாக சீரியஸ் மோட்ரு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை சொல்லுங்கள். லோடோட தான் சார். லோடோட ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பர், லோடோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டெர்மினல் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதாவது நோ லோட்லேருந்து ஃபுல் லோடு வரைக்கும், சரிங்களா, இதை பொறுத்த மட்டும் நோ லோட் டு ஃபுல் லோட், நோ லோட்லேருந்து ஃபுல் லோடு வரைக்கும் கரண்ட் அதிகமாக, சரிங்களா, கரண்ட் அதிகமாக இந்த டெர்மினல் வோல்டேஜும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் இங்கே எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஸோ இதை மேக்ஸிமம் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா பூஸ்டர்ஸில் பயன்படுத்துவாங்க. சரிங்களா, பூஸ்டர்ஸில் பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது ஆர்க் லேம்பில் பயன்படுத்துவாங்க, பூஸ்டர்ஸில் பயன்படுத்துவாங்க. ஸோ எங்கெல்லாம் இது அதிகமாக தேவைப்படுதோ, அந்த வோல்டேஜ் அதிகமாக தேவைப்படுதோ அந்த இடத்துல இதை பயன்படுத்துவாங்கிற மாதிரி சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் நமக்கு தெரியும், ரெண்டு இருக்குது. ரெண்டு வகையான காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன காம்பவுண்ட் ஜென்ரேட்டர்னு நம்ம லாங் சென்ட் ஷார்ட் சென்ட்லாம் சொன்னோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வெல்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, டிசி வெல்டிங் மிஷினு, காமனாக அந்த டிசி வெல்டிங் மிஷின் இருக்க இடத்துல இதை வந்து அந்த டிசி வெல்டிங் மிஷினுக்கு வந்து சப்ளை கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவாங்க. இது ரொம்ப முக்கியம். டிசி வெல்டிங் மிஷினுக்கு சப்ளை கொடுக்கறதுல பயன்படுத்துவாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ப்ராக்டிக்கலாக ஹாஸ்டலில் நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஆஃபீஸில், உதாரணத்துக்கு ஆஃபீஸில், ஒரு ஹாஸ்டல்ஸில், ஹோட்டல்ஸில் எல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, அது எல்லாமே இந்த சப்ளையை லெவல் பண்ணுறதுக்கு வந்து இந்த வகையான காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் தான் பயன்படுத்துவாங்க. ரைட்டா? ஸோ வேறு எந்த பயன்படுத்துவாங்கன்னா, ஃபீடர்ஸ்லாம் இதை தான் பயன்படுத்துவாங்க. அதாவது ஃபீடர்ஸ் வந்து இருக்கும், அந்த ஃபீடர்ஸில் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். இந்த வோல்டேஜ் ட்ராப் இருந்துச்சு அப்படின்னா சென்டிங் எண்ட் வோல்டேஜும் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் ஜென்ரேட்டரை பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த செல்ஃப் எக்ஸிடேஷனு. செப்பரேட்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு செப்பரேட்டாக எக்ஸைட் பண்ணுறதுனால இந்த டெஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க. சரிங்களா, டெஸ்டிங் பர்பஸ்க்காக வந்து, அதாவது டெஸ்டிங் பர்பஸில் வேரியபிள் வோல்டேஜ் நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ, சரிங்களா, வேரியபிள் வோல்டேஜ் எங்கெங்கே தேவைப்படுதோ, ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செப்பரேட்லி எக்ஸிடேஷன் தேவைப்படும். ஓகேவா? ஸோ வேறு மாதிரினா இதை வேறு எங்கே பயன்படுத்தலாம், வேறு நம்ம ப்ராக்டிக்கலாக தாங்க, இதில் வேறு ஒன்றும் பெருசு இல்லைங்க. சும்மா ஒரு டிசி மோட்டரை ஃபீட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாங்க, அவ்வளோதாங்க. மற்றபடிலாம் வேறு ஒன்றும் எங்கேயும் பயன்படுத்த முடியாது இதை. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இது வரைக்கும் டிசி ஜென்ரேட்டர் முடிஞ்சிருச்சு. டிசி ஒரு செல்ஃப் எக்ஸிடேட் ஜென்ரேட்டர் இருக்குது, சரிங்களா. அந்த ஜென்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டோ ஆர்மச்சரோ ஒரு ஓப்பனோ ஷார்ட்டோ ஆகுது. அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது? தெரில இல்லையா? சரி, ஓகே. ப்ரஷ்ஷோட கான்டாக்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது தளவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இல்லை கம்யூட்டேட்டரில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் அது வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஸ்பார்க் வோல்டேஜ் சரி, ப்ரஷ்ஷு தான். ப்ரஷ் இப்போ வந்து கான்டாக்டில் ப்ரஷ் வந்து சரியாக ப்ரஷ்ஷு சரியாக இல்லைன்னா ப்ரஷ் கான்டாக்ட் சரியாக இல்லைன்னா என்ன ஆகும்? ஸ்பார்க் ஆகுமா? ஸ்பார்க் ஆகும், மேபி ஸ்பார்க் ஆகலாம், அதுவும் கரெக்டு தான். சரிங்களா, அப்போ என்ன பண்ணணும்?
அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டென்ஷன் சரி பார்க்கணும் சார். என்னமா பிரஷ் பண்ணுவோம், டென்ஷன் சார். ப்ரெஷ் வந்து தேய்மானம் ஆகிடுச்சான்னு முதல்ல செக் பண்ணுவோம் இல்லையா. ப்ரெஷ்ஷோட தேய்மானம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். அது தேய்மானம் இல்லை நல்லா தான் இருக்குன்னா ஸோ வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதுக்கு என்ன ரீசன்னா ப்ரெஷ் வந்து சரியான முறையில் அதில் கான்டாக்டில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஒன்று அதில் தேய்மானம் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா காமுடேட்டரில் ஏதாவது பள்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ப்ரெஷ்ஷு போடணும். இல்லைன்னா காமுடேட்டரை கழட்டிட்டு காமுடேட்டரை கடைஞ்சி போடணும். சரிங்களா, இல்லை காமுடேட்டர் சுத்தம் பண்ணி போடணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்புறம் காமுடேட்டர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பள்ளத்தில் வந்து அழுக்கு போய் தேங்கிக்கும். இது இப்படி இந்த ப்ரெஷ் வந்து மூவ் ஆகிட்டே ஒரு திருப்பி மூவ் ஆகி இந்த காமுடேட்டர் செக்மெண்ட் மூவ் ஆகி கரண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ அந்த பள்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கு நிறைய படிய ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா அந்த ப்ரெஷ்ஷு எப்படி இதில் கான்டாக்டில் இருக்குது, இந்த காமுடேட்டர் செக்மெண்ட்டோட எப்படி கான்டாக்டில் இருக்குது, ரொம்ப இறுக்கமாக இருக்கா இல்லை வந்து தளர்வாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த தளர்வாக இருந்துச்சுன்னா விட்ருவாங்க. இறுக்கமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் தளர்வு பண்ணுறதுக்கான வேலைகள் என்னவோ அதை வந்து செய்வாங்க. சரிங்களா, ஸோ அது இந்த மாதிரி செய்வாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான அந்த மெயின்டெனன்ஸுக்குரிய ஒரு விஷயம். ஓகேங்களா, வேறு உங்களுக்கு என்ன இதில் பெரிய லெவலில் இருக்குது? ஒன்றும் இல்லை. இந்த ரெசிடுவல் மேக்னட்டிசம்னு சொன்னோம். தங்கி கொண்ட மின்காந்தம் அப்படின்னு சொன்னோம். ஆமாம் தானே, ரெசிடுவல் மேக்னட்டிசம்னு சொன்னோம். மேக்னட்டிசம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது ஏதாவது எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ போல் இப்படி 4 போல், அதாவது 4 போல் மிஷின் இப்படி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 போல் மிஷின் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆர்மேச்சர் கண்டக்டர் இந்த மாதிரி இருக்கும், அதாவது ரோட்டார் இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி ஸ்டேட்டாரில் அப்படி காயில் சுற்றி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸ்டேட்டாரில் அப்படி காயில் சுற்றி வச்சுருப்பீங்க. சரி, ரைட்டு, இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதை வந்து செல்ஃப் எக்ஸிடேஷனாக கனெக்ட் பண்ணும்போது, இந்த மிஷினை வந்து செல்ஃப் எக்ஸிடேஷனாக கனெக்ட் பண்ணும்போது இந்த ஆர்மேச்சூரையும், சரிங்களா, இந்த ஆர்மேச்சூரையும் இந்த ஃபீல்டையும் ஒன்று இணையாக, ஒன்று சண்டுன்னா பேரலாக கனெக்ட் பண்ணுவோம், அந்த ஆர்மேச்சூருக்கு பேரலாக இதை கனெக்ட் பண்ணுவோம். சீரியஸ் அப்படின்னா ஆர்மேச்சூர் கனெக்ஷனுக்கு சீரியஸாக இதை கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸிடேஷன் ஆர்மேச்சூருக்கு மட்டும்தான் எக்ஸிடேஷன் கொடுக்குறோம். சரிங்களா, எக்ஸிடேஷன் கொடுக்குறோம். இப்போ அதுவும் இந்த ஜென்ரேட்டருங்கிறதுனால எக்ஸிடேஷன் ஆர்மேச்சூர் கூட கொடுக்க முடியாது. ஆர்மேச்சூர்லேருந்து சப்ளை நம்ம வெளியே எடுப்போம். சரிங்களா, சப்ளை வந்து வெளியே எடுப்போம். இஜி தான் நம்ம வந்து வெளியே எடுப்போம். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த போல் கோர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த போல் கோரில் ஒரு மேக்னட்டிசம் இருக்கும். அதாவது நீங்கள் சப்ளை அப்ளை பண்ணும்போது இந்த கோர் வந்து மேக்னெட்டாக வேலை செய்யும். இந்த கோர் மேக்னெட்டாக வேலை செய்யும். சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ண உடனே, அதாவது இது செல்ஃப் எக்ஸிடேஷனுங்கிறதுனால இதை சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ லோடை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது இதில் இருக்க மேக்னெட் எல்லாமே டீமேக்னடைஸ் ஆகணும். ரைட்டா, இப்போ 100% மேக்னெட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா இது 100% டிமேக்னெட் ஆகணும். ஆனால் 100% டிமேக்னெட் ஆகாது. அதாவது காந்தத்தன்மை வந்து 100% ஏற்பட்டுச்சுன்னா, காந்தத்தன்மை வந்து 100% ஏற்பட்டுச்சுன்னா 100% வந்து அந்த லோடை டிஸ்கனெக்ட் பண்ணும்போது இழப்பு ஏற்படணும். ஆனால் இழப்பு ஏற்படாது. ஒரு சம் ஆஃப் அந்த ஃப்ளக்ஸஸ் வந்து இந்த போல் கோர்லேயே தங்கியிருக்கும். சரிங்களா, அதுதான் அந்த ரெசிடுவல் மேக்னட்டிசம் சொல்லி சொல்கிறானுங்க. ரொம்ப நாள் மிஷின் நீங்கள் ஆப்ரேட் பண்ணாமே இருக்கீங்க. ரொம்ப நாள் மிஷின் ஆப்ரேட் பண்ணாத போது ரொம்ப நாள், சரிங்களா, ஒரு ஜென்ரேட்டரை வந்து நீங்கள் ரொம்ப காலமாக வந்து ஒரு சண்டு ஜென்ரேட்டரை வந்து ரொம்ப காலமாக நீங்கள் ஆப்ரேட்டே பண்ணல. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரெசிடுவல் மேக்னட்டிசம் இருக்குமானா அது ரெசிடுவல் மேக்னட்டிசம் இருக்காது. சரிங்களா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஷார்ட் சர்க்யூட்டு, அந்த எஞ்சிய காந்தங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சில டைமில் இருக்காது. அதை வந்து நம்ம அந்த காந்த துருவங்களை ஃப்ளாஷ் பண்ணணும். சரிங்களா, அது என்ன சொல்லணும்னா ஃப்ளாஷிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ளாஷிங் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, காந்த துருவங்களை ஃப்ளாஷிங் செய்வாங்க. சரிங்களா, ஃப்ளாஷிங் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டுங்க. ஏன் அப்படின்னா இந்த செல்ஃப் எக்ஸிடேஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் ரெசிடுவல் மேக்னட்டிசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் எக்ஸிடேஷனை பொறுத்த மட்டும் ரெசிடுவல் மேக்னட்டிசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெசிடுவல் தங்கி கொண்ட காந்தத்தன்மை இல்லை அப்படின்னா அந்த மிஷின் வேலை செய்யாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீண்ட காலமாக அந்த மிஷின் நம்ம ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லாத மிஷின்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபீல்டை வந்து ஃப்ளாஷிங் பண்ணுவாங்க. ஃபீல்டுனா அந்த காந்த துருவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளாஷிங் பண்ணுவாங்க. அது என்ன ஃப்ளாஷிங் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னா இந்த போல் கோர் இருக்கு இல்லையா, இந்த போல் கோரை ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுவாங்க.
ஒரு போல் கோரை இதில் இருக்கக்கூடிய வைண்டிங்கில் இப்போ என்எஸ்ன்னு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்எஸ்ன்னு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இந்த ஃபீல்டு வைண்டிங்கை மட்டும் ஒரு பேட்டரி சப்ளையில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பேட்டரி சப்ளையில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீண்டும் அதில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளக்ஸ் வந்து தங்கிக்கும். இப்போ இந்த போது நீங்கள் ரோட்டாரை வந்து லோடோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா மிஷின் வந்து செல்ஃப் ஸ்டார்டிங்காக அது மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ இதை சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். காந்த துருவங்களை ஃப்ளாஷ் ஆக்குறது அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். காந்த துருவங்களை ஃப்ளாஷிங் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாஷிங் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவான். ஃப்ளாஷிங் செய்தல் இது ரொம்ப முக்கியம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஜென்ரேட்டர் ரொம்ப காலமாக இந்த செல்ஃப் எக்ஸைட்டட் ஜென்ரேட்டர் வந்து ரொம்ப காலமாக இந்த எக்ஸிடேஷனை கிளர் ஊட்டுதல்னு அர்த்தம். சப்ளை அப்ளை பண்ணுறது தான் எக்ஸிடேஷன். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா கிளர் ஊட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளர் ஊட்டுதல்னால் சப்ளை அப்ளை பண்ணுறது தான். நீங்கள் ப்ராக்டிக்கலாக படிச்சுங்க. சப்ளை அப்ளை பண்ணுறது தான். ஸோ இந்த ஃப்ளாஷிங் செய்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஃபீல்டை வந்து நீண்ட காலமாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லாத அந்த டிசி ஜென்ரேட்டரோட ஃபீல்டை வந்து ஒரு பேட்டரியோட ஒரு சில நிமிடங்கள் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணுறது தான் ஃப்ளாஷிங் செய்தல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஃபீல்டு கோரில் ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகி ஒரு சில கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது அது டீமேக்னேட்டாக முழுமையாக ஆகாமல் ஒரு சில ஃப்ளக்ஸ் வந்து அங்கேயே தேங்கிக்கும். இப்போ நீங்கள் ஆர்மச்சூரோட கனெக்ட் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து ஒர்க் ஆகும். அதான் வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ஒரு டிசி ஜென்ரேட்டரில் என்னென்ன இழப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிசி ஜென்ரேட்டர் இருக்குது, சரிங்களா? டிசி ஜென்ரேட்டர் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேயே சொன்னோம். மிஷினை பொறுத்த வரைக்கும் 2 வகையான லாஸஸ் இருக்கும். ஒன்று என்ன லாஸஸ் அப்படின்னா கான்ஸ்டன்ட் லாஸ், நிலையான இழப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட் லாஸு. இன்னொன்று வந்து வேரியபிள் லாஸு, சரிங்களா? வேறுபடும் தன்மை கொண்ட இழப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையான இழப்பு, வேறுபடக்கூடிய இழப்பு, சரிங்களா? வேறுபடக்கூடிய இழப்பு. சரி, இந்த நிலையான இழப்பு அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்மரில் என்னத்த சொன்னோம்? டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது ஆமாம், டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து இதில் எதுவுமே சுழலும் பகுதி இருக்காது. ஆமாம் தானே? சுழலும் பகுதி இதில் இருக்காது. ஆனால் டிசி ஜென்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டார்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸ்டேட்டார்னு ஒன்று இருக்குது. ஸ்டேட்டாரில் பார்த்தீங்கன்னா போல் கோர் இருக்குது, அதாவது போல் கோரு வைண்டிங் இருக்குது. இதே மாதிரி ரோட்டார்லேயும் கோர் இருக்குது, வைண்டிங் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பொதுவாக கோர் லாஸஸ் வந்து எப்போவுமே வேறுபடாது. கோர் லாஸஸ் வந்து வேறுபடாது. அப்போ என்ன சொல்கிறான்னா இதை வந்து என்ன சொல்கிறான், 2ஆக பிரிக்கிறான். அந்த கான்ஸ்டன்ட் லாஸஸை இந்த இடத்துல 2ஆக பிரிக்கிறான். என்னவா பிரிக்கிறான் அப்படின்னா கோர் லாஸு அப்படின்னு சொல்கிறான். இல்லைனா இது அயர்ன் லாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் கோர் லாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் லாஸஸ் இருக்கும். இப்போ மேலே ஃபேனில் கிரிச்சின்னு சவுண்டு வருது, என்ன அதில் போயிடுச்சுன்னு அர்த்தம்? பேரிங் போயிடுச்சு. அதுதான் ஃப்ரிக்ஷன். அதுதான் ஃப்ரிக்ஷன், அந்த உராய்வு தன்மையினால் ஏற்படக்கூடிய இழப்பு, சரிங்களா? அதெல்லாம் ஒரு வகையான இழப்புங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ வழக்கமாக நம்ம வேரியபிள் லாஸஸில் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தா அதே தான். இந்த வேரியபிள் லாஸஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து காப்பர் லாஸ், அதாவது வைண்டிங் லாஸ், ஓகேவா? வைண்டிங் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே லோட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரே லோட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. இந்த கோர் லாஸஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். என்னென்ன வகையான கோர் லாஸஸ் இருக்குது? என்ன எடி கரண்ட் லாஸ், ஹைசிஸ் லாஸஸ், எடி கரண்ட் லாஸஸ்ன்னு 2 வகையான லாஸஸ் இருக்குது. அப்போ கோர் லாஸஸ்ங்கிறது பிஹெச் ப்ளஸ் பிசி, ஓகேவா? ரைட்டு. இதே மெக்கானிக்கல் லாஸஸை பொறுத்த வரைக்கும் இதில் 2 வகையான லாஸஸ் இருக்குது. விண்டேஜ் லாஸஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஃப்ரிக்ஷன் லாஸஸ்ன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? விண்டேஜ் லாஸஸ்ன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஃப்ரிக்ஷன் லாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ காப்பர் வைண்டிங் லாஸஸை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வைண்டிங் இருக்கும் அப்படின்னா ஆர்மச்சூர்லேயும் இருக்கும், ஃபீல்டுலேயும் இருக்கும்.
அப்போ ஆர்மச்சூர் ஃபீல்டிங் வைண்டிங் லாஸஸ்ஸு, ஆர்மச்சூர் வைண்டிங் லாஸஸ்ஸு, ஃபீல்டு வைண்டிங் லாஸஸ்ஸு, இதை 2 வகையாக சொல்லலாம். சரிங்களா? இந்த ஸ்ட்ரே லோட் லாஸஸை என்னவா பிரிக்கலாம் அப்படின்னா, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக இருக்கும். என்ன இருக்கும்? கோர் ஸ்ட்ரே, காப்பர் ஸ்ட்ரே. கோர் ஸ்ட்ரே லாஸஸ், இன்னொன்று வந்து காப்பர் ஸ்ட்ரே லாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு வகையான லாஸஸ் தான், ரொட்டேட்டரி பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான லாஸஸ் தான் இதுவும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா இதில்? நீங்கள் முக்கியமாக நம்ம வந்து லாஸஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் லாஸஸ்னால் என்ன, வேரியபிள் லாஸஸ்னால் என்ன, இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ சார். சரிம்மா, இது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. காலையில் நம்ம மோட்ரு பார்ப்போம். ஒரு 2-3 கிளாஸில் நம்ம முடிச்சிடலாம் இந்த மிஷினை.